ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பிசியில் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ண அப்புறம் நிறைய எரர் ஷோ ஆகுதா, நாட் ரெகக்னைஸ்னு வருதா, உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியலையா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பென்ட்ரைவில் உள்ள டேட்டாஸை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ உங்கள் பென்ட்ரைவில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்னு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எரர் ஷோ ஆகும்போது அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பென்ட்ரைவில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அது ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா டீனோஷேர் விண்டோஸ் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மட்டும் இல்லை, உங்கள் ட்ரைவில் ஏதாவது ஃபைல்ஸ் கரெக்டானாலோ, நீங்கள் டெலீட் பண்ண ஃபைல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணாலோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டீனோஷேர் விண்டோஸ் டேட்டா ரெக்கவரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா அஃபிஷியல் டீனோஷேர் 4DDIG விண்டோஸ் டேட்டா ரெக்கவரி. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா ரெக்கவரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மட்டும் இல்லை, மேக்கில் கூட நீங்கள் டேட்டா ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னா, அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 4DDIG டேட்டா ரெக்கவரி, 4DDIG டூப்ளிகேட் ஃபைல் டெலிட்டர், 4DDIG ஃபைல் ரிப்பேர், விண்டோஸ் பூட் ஜெனியூஸ், விண்டோஸ் 11 அப்டேட் செக்கர், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 40% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்க வந்து அந்த லைசன்ஸ் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா, டெலிட்டான ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணும், ஃபார்மேட் பண்ண டேட்டாஸும் ரெக்கவர் பண்ணும், இங்கே லாஸ்ட் பண்ண பார்ட்டிஷன் உள்ள டேட்டாஸை ரெக்கவர் பண்ணும், ஸோ கிராஷ் ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணும். அது மட்டும் இல்லை, இது 1000+ டேட்டா டைப்ஸை வந்து இது வந்து ரெக்கவர் பண்ணுறது. வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், PDF இந்த மாதிரி ஏகப்பட்ட 1000க்கு மேலான டேட்டா டைப்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுது. ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் ஆடியோஸ், ஆஃபீஸ் டாக்குமெண்ட், இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் இது ரெக்கவர் பண்ணுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்தெந்த சிஸ்டத்தில் சப்போர்ட் ஆகும், என்னென்ன ஓஎஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், ஸோ எந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் சப்போர்ட் ஆகும், ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க, ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ டவுன்லோட் டேட்டாஸ் வந்து குறைஞ்ச அளவு ஃப்ரீ டவுன்லோட் பார்த்துக்க முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ வெர்ஷன் அண்ட் ப்ரோ வெர்ஷன். ஸோ அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பை பண்ணிங்கன்னா ஸோ அதனோட லைசன்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 month 1 year லைஃப் டைமுக்குள்ள லைசன்ஸுக்குள்ள ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண அப்புறம் அது EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபைல் வந்து நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்டால் பட்டன் இருக்கும், இந்த இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ சேம் மெத்தட் தான், சேம் மெத்தடில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டாஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறது தான். விண்டோஸில் எந்த ட்ரைவில் இருந்தாலும் CDE எந்த ஃபைல்ஸ்னாலும் ரெக்கவர் பண்ணும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன அப்புறம் ஸோ ஒரு விண்டோஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் C டிரைவ், E டிரைவ், D டிரைவ் எல்லா ட்ரைவும் வியூ ஆகும். உங்கள் ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பென்ட்ரைவோட டேட்டாஸை ரெக்கவர் பண்ணணுமோ அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பென்ட்ரைவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், ஆடியோ, அதர்ஸ் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் ஆல் ஃபைல் டைப்ஸ் இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்கேன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக ஆகிடுந்தோ டெலிட் பண்ணிங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகுது. கீழே செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே
கரப்டான ஃபைல்ஸ், நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறேன்னா, எந்த ஃபைல் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கவர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் எந்த லொக்கேஷனில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பட்டன் இருக்கும். அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரெக்கவர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ அதை வியூ பண்ணி பார்க்கணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வியூ ரெக்கவர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ ஸோ அது வியூ ஆகும். ஸோ நீங்கள் ரெக்கவர் பண்ண ஃபைல் வந்து இந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெக்கவர் பண்ண ஃபைல் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சேம் மெத்தட் தான். நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் லோக்கல் டிஸ்கில் ஏதாவது ஃபைல் கரெக்டானாலோ அல்லது நீங்கள் தெரியாமல் டெலீட் பண்ணாலோ அந்த ஃபைல்ஸும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த சேம் தான். அதில் சி ட்ரைவ், இ ட்ரைவ் எல்லா ட்ரைவும் வியூ ஆகும். ஸோ உங்கள் எந்த ட்ரைவ்லேருந்து உங்கள் டேட்டாவை ரெக்கவர் பண்ணணுமோ ஸோ அந்த ட்ரைவ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகும். நீங்கள் டெலீட் பண்ணது எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ், ஸோ அதில் கரெக்டான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வியூ ஆகும். சேம் மெத்தடில் உங்கள் ட்ரைவில் உள்ள டேட்டாஸை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் மோர் வீடியோஸுக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.